Yes. Very good evening, everyone. A reader lives 1,000 lives before he dies. The man who never reads lives only one. ஒரு வாசகர் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கைகளை வாழ்கிறார். ஒருபோதும் வாசிக்காதவர் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழ்கிறார். இந்த பியூட்டிஃபுல் தாட்டோட சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 52க்கு உங்கள் அனைவரையும் வெல்கம் பண்றேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. நம்ம ஜேர்னி இப்போ டே 52ல இருக்கோம். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இது ஜஸ்ட் ஒரு புக் ரிவ்யூ சீரீஸ்லாம் இல்ல. எவ்ரிடே ஒரு புது வாய்ஸை கேட்கிறோம், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை டிஸ்கவர் பண்றோம், ஒரு புது ஐடியாவை நம்ம லைஃபோட கனெக்ட் பண்றோம். அந்த அண்ட் இந்த ஜேர்னியை 52 டேஸா கண்டினியூ பண்ண சப்போர்ட் பண்ற எவ்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். உங்களோட டைம், பார்ட்டிசிபென்ட்ஸ், என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் இந்த ஜேர்னியை மீனிங்ஃபுல்லா ஆக்குது. Already 51 days completed, 18 more days to go. So let's add one more inspiring book, one more valuable perspective, and one more learning experience to our journey. Welcome to Super 70 Series 2, Day 52. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய Day 52 presenter, Mrs. Hidaya Ibrahim. மேம் சீனியர் சைக்காலஜி கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனோட எமோஷனல் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அதோட ஒரு ஆத்தராகவும் தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணிட்டும் வராங்க. 13 புக்ஸை ஆத்தரா 13 புக்ஸோட ஆத்தரா இருக்காங்க இவங்க. எஸ், 13 புக்ஸ் எழுதியிருக்காங்க. பர்டிகுலர்லி குரான் மദ്രസா அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டட் ஏரியாஸ்லையும் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ சைக்காலஜி, கவுன்சிலிங், ஸ்டூடெண்ட் கைடன்ஸ், சைல்டு சைக்காலஜி அண்ட் ரைட்டிங், பல ஏரியாஸை கனெக்ட் பண்ணி நாலேஜ் அண்ட் கைடன்ஸை பீப்புளுக்கு ரீச் பண்ண ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் நம்மோட ரிவ்யூ பண்ண போற புக் வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம கைடன்ஸ், கவுன்சிலிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் பத்தி வேல்யூபிள் இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணும் நம்புறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹிதாயா இப்ராஹிம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. Thank you, Shamila sister. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. And voice நல்லா கேக்குதா Shamila sister? எஸ் மேம், கிளியர். Okay, thank you. இத கைட் பண்ணி கொண்டு போற சிஸ்டர்ஸ்க்கும், எங்களோட கைட் லீடர் உசைன் பாட்சா அவர்களுக்கும், மற்றும் இந்த ஹாலிடேஸா இந்த லீவ் நாளா இருந்து ஒவ்வொரு வேலைப்பளுக்கு மத்தியில இந்த ப்ரோக்ராம்ஸ்ல கலந்து கொள்ற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என இந்நன்னாளில் பிரார்த்திச்சுக் கொள்கின்றேன். இன்றைய புத்தகம் வழிகாட்டலும் ஆலோசனை குரல். கலாநிதி விமலா கிருஷ்ணபிள்ளை. இந்த புத்தகம் நான் நினைக்கிறேன் பல புத்தகங்களை நான் ஆங்கிலத்தாலையும் தமிழாலையும் உளவியல் சம்பந்தமாக வாசித்தாலும் வழிகாட்டலும் ஆலோசனையும் என்ற இந்த புத்தகம் ஒரு தனிப்பட்ட பெருமையை பெண்கள் சமூகத்துக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் எடுத்து காட்டுவதற்கு இந்த ஒரு புத்தகமே போதுமானது என நான் நினைக்கின்றேன். அதுவும் இந்த புத்தகத்துல உள்ள ஆசிரியர் இந்த நூல்ட பல ஆண்டுகளாக பாடசாலை ஆசிரியராகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வழிகாட்டல் ஆலோசனை கல்வியை பல வருடங்கள் செய்தவராகவும் விரிவுரையாளராகவும் பணிபுரிந்தமையினால் அவர் மாணவர்களை மையப்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதியுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் விசேட பாராட்டுக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். தமிழ் மொழி மூலம் ஆலோசனை வழிகாட்டலை கவுன்சிலினை படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அதிபர்களுக்கும் மிக அழகாக பல உதாரணங்கள் மூலம் இந்த புத்தகத்தில் அழகான சில வசன நடைகள் மூலம் அவர் விளங்கப்படுத்துவதை இந்த புத்தகத்தில் திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதில் ஒருவருடைய ஆளுமை பண்புகள் விருத்தி செய்வதில்
ஆலோசனை எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகின்றது, வழிகாட்டல் ஆலோசனையின் வகைகள் என்ன, வழிகாட்டலின் நுட்பங்கள் என்ன, தொழில் வழிகாட்டல் பற்றிய அழகான சில வரிகளையும் அவர் கூறுகின்றார். இலகுவான மொழிநடையில் விரிவாகவும் தெளிவாகவும் இந்நூலில் எடுத்து காட்டப்படுவது என்னவென்றால், கல்வித்துறையோடு தொடர்புடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், இளைஞர்களுக்கு இந்த வழிகாட்டல் சம்பந்தமான அவருடைய சக்திக்குட்பட்ட அளவு அவர் அனுபவ ரீதியாக இதை பகிர்ந்து கொள்வது இதன் வசன நடைகளுக்கும் எங்களுக்கும் உள அமைதியை ஏற்படுத்துகின்றது. நான் பல புத்தகங்களை வாசித்திருந்தாலும் இந்த புத்தகத்தின் மூலம், இந்த புத்தகத்தை நான் பல வருடங்களுக்கு முன்னால் வாசித்திருக்கின்றேன். மீண்டும் வாசிக்கின்ற பொழுது இன்னும் சில கருத்துக்களை என்னால் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தது. முதலாவதாக இந்த தனியார் பிரச்சினை ஆய்வு மாதிரிகளை 6 சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது இந்த புத்தகத்தின் இறுதியில் இந்த ஆசிரியர் 6 பிரச்சினைக்குரிய கேஸ் ஸ்டடி, கிளையண்டும் ஒரு கவுன்சிலரும் எவ்வாறு சந்திக்க வேண்டும், சந்தித்தது முதல் அந்த கிளையண்டுடைய பிரச்சனையை தீர்க்கும் வரை ஒரு கவுன்சிலர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு உரையாடல் வடிவமாக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முதலாவதாக ஒரு கேஸ் ஸ்டடியாக பாடசாலைக்கு ஒழுங்காக வராத மாணவனை எவ்வாறு வழிநடாத்தி பாடசாலைக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவது என்ற ஒரு வழிகாட்டல் தரப்படுகின்றது. இரண்டாவது கேஸ் ஸ்டடியில் 2 முறை மெக்ஸ் செய்து அவர் பெடப்பாகி டிப்ரெஷனுக்கு ஆளாகி ஒரு மாணவன் பாடசாலை படிப்பை முற்றாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மாணவனை மீண்டும் படிக்க தூண்டி அந்த மாணவன் நல்ல பெறுபவர்களை பெற்று அவனுடைய துறையில் உயர்ந்த இடத்திற்கு போனதற்காக டாக்டர் விமலா கிருஷ்ணபிள்ளை எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்பதை, ஒரு கவுன்சிலருக்கு முன்னால் ஒரு கிளையண்ட் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், கிளையண்ட்டுக்கு முன்னால் கவுன்சிலருடைய ஆளுமை பண்புகள் எவ்வாறு வெளியாக வேண்டும் என்பதையும் தெளிவாக உதாரணங்கள் மூலம் எடுத்துக்காட்டுவது மிக சிறந்ததாக இருக்கின்றது. மூணாவது கிளையண்டாக ஓசிடி உள்ள ஒரு மாணவி எவ்வாறு அந்த ஓசிடிக்கு உட்படப்படுகின்றார், பாடசாலையின் மூலமாக எவ்வாறு அந்த பிள்ளைக்கு அந்த ஓசிடி ஏற்படுகின்றது, அதன் தாக்கங்கள் எவ்வாறு வெளியாகின்றது, அது கல்விக்கு எவ்வாறு தடை விதிக்கின்றது, ஒரு கவுன்சிலரிடம் சென்றால் அந்த கவுன்சிலர் ஓசிடி உள்ள ஒரு மாணவியை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் என்பதை அழகான உதாரணம் மூலம் தெளிவுபடுத்தி, ஓசிடி என்றால் என்ன, அதனை எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் என்பதற்கான இயலுமான அளவு வழிகாட்டலை தரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக 4வதாக ஒரு கிளையண்டை பற்றி எடுத்துக் கூறுகின்றார். என்சைட்டி உள்ள ஒரு மாணவனை எவ்வாறு வழி நடாத்த வேண்டும், என்சைட்டி எதனால் வருகின்றது, அதன் ஆரம்ப அறிகுறிகள் என்ன, அது வளர்ந்த பிறகு அதற்கான அறிகுறிகள் என்ன, அது முற்றிய பின்னர் அதற்கான அறிகுறிகள் என்ன, அதை சுகமாக்க வேண்டும் என்றால் எத்தனை காலங்கள் தேவை, எத்தனை முறை அந்த செஷனை அந்த கிளையண்டை தெரிவு செய்து எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் அழகான முறையிலே எடுத்து காட்டுகின்றார். அடுத்ததாக தொடர்ச்சியாக வொமிட் சக்தி எடுக்கின்ற ஒரு மாணவியை அதன் நோயை எவ்வாறு இனம் காணுவது, இந்த தொடர்ச்சியான வாமிட்டிங் ஏன் வருகின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு அவருடைய ஆழ்மனதில் ஏன் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை உதாரணங்கள் மூலம் எடுத்து காட்டுகின்றார். 6வதாக ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து காட்டுகின்றார். 2 நண்பர்கள் பாடசாலையில் ஒரே வகுப்பு தோழனாக இருந்து திடீரென்று பிரச்சினைக்குட்பட்டு அவர்கள் நெறிபுரண்டவர்களாக மாறுகின்ற பொழுது அவர்களை எவ்வாறு முரண்பாடு இல்லாமல் சேர்த்து பாடசாலையில் சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார். இந்த புத்தகத்தில் எனக்கு மிக விருப்பமான ஒரு விடயமாக இந்த 6 கேஸ் ஸ்டடியையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. இதிலிருந்து நான் பல படிப்பினைகளை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இந்த ஒரு கவுன்சிலராக இருக்கின்ற நாங்கள் ஒரு கிளையண்ட் எங்களிடம் வந்தால் புதிய யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை இந்த புத்தகத்தில் ஆசிரியர் எடுத்து காட்டுவதன் மூலமாக நான் படிப்பினைகளை எடுத்துக்கொண்டேன். முக்கிய பிரச்சனையை எவ்வாறு அடையாளப்படுத்துவது, இணை பிரச்சனையை எவ்வாறு அடையாளப்படுத்துவது,
கிடைத்த தரவுகளை எவ்வாறு ஒரு கவுன்சிலர் தொகுத்து அதனை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, பிரச்சினைக்குரிய காரணிகளை முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று எவ்வாறு அதனை அட்டவணைப்படுத்திக் கொள்வது, ஆலோசனை யுக்திகள், அதற்குரிய டெக்னிக்குகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்வது, தொடர்ந்து ஒரு கிளையண்டை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் என்பதை இந்த கலாநிதி விமலா கிருஷ்ணபிள்ளை அழகான முறையில் உதாரணங்கள் மூலம் எடுத்து காட்டுவதனால் இதில் பல படிப்பினைகளை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தது. அடுத்ததாக இந்த புத்தகத்தின் 3வது சிறப்பம்சம் என்னவென்றால், பாடசாலை வழிகாட்டனை ஆலோசனை தேவையின் முக்கியத்துவம். பாடசாலையில் வழிகாட்ட போகின்ற ஒருவருக்கு ஆலோசனை சேவை எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். பாடசாலை வழிகாட்டலும் ஆலோசனையும் அதற்கு மிக முக்கியமானவர்கள் 3 பேர்: ஆசிரியர், அதிபர், பயிற்றுவிக்கப்பட்ட ஆலோசகர். அப்போ ஒரு மாணவன் மன நிறைவும் சமூக பொருத்தப்பாடும் பெற்று தன் ஆற்றல்களின் உச்ச நிலையை அடைவதற்கு, ஒரு மாணவன் மன நிறைவும் சமூக பொருத்தப்பாடும் பெற்று தன் ஆற்றல்களின் உச்ச நிலையை அடைவதற்கு குறிப்பாக அவனது இளமை பருவத்தில் வழங்கப்படும் உதவிகள் எந்த முறையில் இந்த ஆசிரியர், இந்த அதிபர், இந்த கவுன்சிலர் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வயதில் இருக்கின்ற மாணவ பருவ மாணவர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், மாணவிகளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், அது முற்றாக வேறுபட்ட நிலையிலிருந்து அவர்களை எவ்வாறு நோக்க வேண்டும், இந்த பாடசாலையில் வருகின்ற முரண்பாடுகளை, நெறிமுறைகளை எவ்வாறு தவிர்த்துக் கொள்வதற்கு இந்த 3 பங்கினரும் எவ்வாறு தன்னை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அழகான உதாரணங்கள் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். 4வதாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஒரு கவுன்சிலருடைய ஆளுமை எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய ஆளுமை அமைப்பு, அதன் முக்கியத்துவம், அதன் செயற்பாடு என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆளுமையை விளக்குவதற்கு உளவியலாளர்கள் ஒரு கவுன்சிலருடைய ஆளுமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு 4 பகுப்பாய்வுகளை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த 4 பகுப்பாய்வையும் அழகான முறையிலே ஆசிரியர் இந்த புத்தகத்திலே தெளிவுபடுத்துகின்றார். ஒரு கவுன்சிலருடைய ஆளுமையை வளர்த்து கொள்வதற்கு சில பகுப்பாய்வு தேவைப்படுகின்றது. அதில் மிக முக்கியமான பகுப்பாய்வு 4 பகுப்பாய்வு. அதுதான் உளப்பகுப்பாய்வு அணுகுமுறை, பண்புக்கூறு அணுகுமுறை, மனிதத்துவ அணுகுமுறை, சமூக அறிவு அணுகுமுறை. இந்த 4ஐயும் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார். 5வதாக ஆசிரியர் கூற வருவது இந்த புத்தகத்தில், ஆலோசனை மாணவர்களுக்கு செய்கின்ற ஆலோசனை செயல்முறைகள் 3 விதமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது உத்தரவிடும் ஆலோசனை செயல்முறை, 2வதாக உத்தரவிடா ஆலோசனை செயல்முறை, 3வதாக குழு வழிகாட்டல் ஆலோசனை செயல்முறை. இது 3ஐயும் தெளிவாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை படித்தரங்களுடன் உதாரணங்களாக விளங்கப்படுத்துகின்றார். நேரம் போதாமையின் காரணமாக நான் மிகவும் சுருக்கிக் கொள்கின்றேன். 6வதாக இந்த புத்தகத்தில் காட்டப்படுகின்ற ஒரு விஷயம், தொழில் வாழ்க்கைக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது. ஒரு மாணவர்களை படிக்கின்ற பொழுதே, ஏழவழில் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர்களுக்கு தொழிலுக்கான வழிகாட்டலை கொடுப்பது கடமை என்று கூறுகின்றார். அவர்கள் சிறப்பான பாடங்களை தெரிவு செய்வதற்கும், தொழிலுக்கு தேவையான பாடங்களை தெரிவு செய்வதற்கும், தொழில் வாழ்க்கைக்கு வழிகாட்டல் இன்றைய நிலையில் ஒரு முக்கிய தேவையாகும் என்பதற்கும் பல காரணங்களை எடுத்து காட்டுகின்றார். ஒரு மாணவன் எந்த தொழிலை தெரிவு செய்ய வேண்டும், எவ்வாறு விருப்பத்துடன் தொழில் செய்ய வேண்டும், அந்த தொழிலின் மூலம் அவர் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அவரிடம் என்னென்ன திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த திறன்களை வளர்ப்பதன் மூலம் அவர் வெற்றி அடைகின்ற வாய்ப்புகள் எவ்வாறு திறந்து விடப்பட்டுள்ளது என்பதை இந்த ஆசிரியர் வழிகாட்டுகின்றார். 7வதாக விசேட வழிகாட்டல் ஆலோசனை தேவைப்படும் பிள்ளைகளை பற்றியும் தெளிவுபடுத்துகின்றார். பாடசாலை சில மாணவர்கள் சாதாரண மாணவர்களாகவும், சில மாணவர்கள் உடல் உள மனவளர்ச்சி பண்புகளிலும் நடத்தைகளிலும் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபாடு உடையவர்களாகவும் காணப்படுவார்கள் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இவர்களுக்கு விசேட வழிகாட்டல் ஆலோசனை தேவைப்படுகின்ற பொழுது இவ்வேறுபாடுகள் பிறவியிலோ அல்லது காலப்போக்கிலோ
அல்லது நோயின் காரணமாகவோ அல்லது விபத்தின் காரணமாகவோ அல்லது சமூக சூழலின் காரணமாகவோ இவர்களுக்கு சில குறைபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகளையும் அவதானிக்கலாம் என்பதையும், சில மாணவர்கள் சாதாரண மாணவர்களிலும் பார்க்க மிக உயர்வான ஆற்றல்களையும் உளத்திறன்களையும் மீத்திறனையும் அவர்கள் ஏன் பெற்றிருக்கின்றார்கள், அவர்களே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உளவள ஆலோசனை கொடுக்கின்ற கவுன்சிலர்ஸ் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அவர் காட்டுகின்ற உதாரணங்களும் அழகான வசன நடைகையும் படிக்கின்ற பொழுது சகோதரிகளே, உண்மையாகவே நான் நினைத்தேன், இதுவரை விசேட தேவையுடைய பாடத்தில் சைல்ட்ஹுட் டிகிரியை முடித்திருந்தாலும் இந்த கலாநிதி விமலா கிருஷ்ணபிள்ளை இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டுகின்ற உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது என்னது ஆள் மனசில் ஒரு எண்ணம் உதித்தது. நானும் விசேட தேவையுடைய பிள்ளைகளுடன் குறைந்தது 2 வருடமாவது நான் இருந்து சேவையாற்ற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை இந்த புத்தகம் எனக்கு தந்தது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7ஆவதாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயம்தான் அசாதாரண நடத்தை உடைய மாணவர்களை பற்றி. அசாதாரணம் என்பது ஒரு சார்பு எண்ணக்கருவாகும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எல்லா அசாதாரண புரல் நடத்தைகளையும் என கருதப்படுவது இல்லை. எல்லா மாணவர்களுமே அசாதாரணத்தோடு ஈகிறதால அவங்க புரல் நடத்தை உடைய மாணவர்கள் என்று கருதப்படுகிறது இல்லை. அது ஏன், எதனால் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இவை குழப்பமாக ஏற்றுக்கொள்ள முடியாத பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் எனவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். சாதாரண நடத்தை எது, அசாதாரண நடத்தை எது? ஒருவரின் வயது, சந்தர்ப்பம், கலாச்சாரம், சமூக நியமனங்கள் ஆகியவற்றுக்கேற்ப இந்த அசாதாரண நடத்தைகள் வேறுபடுகின்றது என்பதை குறிப்பிட்டு, மாணவர்களுக்கு வருகின்ற அசாதாரண நடத்தைக்குரிய முடியுமானளோ அனைத்து நோய்களையுமே 5 வரிகளில் 4 வரிகளில் சரி தெளிவுபடுத்தி காட்டுவது இந்த புத்தகத்துக்கு இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் எடுத்துக்கொண்ட மிகவும் முக்கியமான படிப்பினை என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஒரு கவுன்சிலர், அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தகமையை பெற்று இருக்கின்ற ஒரு கவுன்சிலர் ஆலோசனை அணுகுமுறை, தகைமை திறன், உளவியல் அடிப்படையில் அமைந்துள்ள விடயங்களை வழிகாட்டல், ஆலோசனை, உளப்பரிகாரம், உள மருத்துவம் ஆகிய பிரயோக உளவியலை சார்ந்தவையாகும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது ஒரு கவுன்சிலர் உளவியல் துறையில் தகமை பெற்றவராக இருந்தால் அவர் முழுமையான அளவு எந்தெந்த துறைகளில் தகமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்றும், அவருடைய திறன்களை, அவருடைய ஆளுமைகளை, அவருடைய பண்பாடுகளை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் சமூகவியல், கல்வியல், உடல் கூற்றியல் போன்ற துறைகளிலும் அறிவை பெறுவது எந்தளவு அந்த கவுன்சிலிங் துறையில் அவரை வெற்றியடைய செய்யும் என்பதையும் பல உதாரணங்கள் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். நான் வாசித்த பல புத்தகங்களில் பல ஆசிரியர்கள் பல விடயங்களை பலவாறு கூறினாலும் இவர் ஒரு ஆலோசகரை குறித்து விழித்து பேசுவது, அதுவும் உதாரணங்கள் மூலம் பேசுவது. ஒரு ஆலோசகர் இந்த விடயங்களை வளர்த்து கொள்ளாவிட்டால் அவர் எவ்வாறு பின்தள்ளப்படுவார் என்றும், அவர் சமூகத்துக்கு எவ்வாறு அதன் மூலம் கேடு விளைவிப்பார் என்றும், ஒரு நல்லதொரு கவுன்சிலர், ஆலோசகர் எல்லா திறன்களையும் வளர்த்து கொண்டு அவர் அறிவையும் ஆளுமையையும் அனுபவத்தையும் எடுக்கின்ற அளவுக்கு அவர் எவ்வாறு சமூகத்துக்கு நலன் செய்கின்றார் என்பதையும் டாக்டர் கலாநிதி விமலா கிருஷ்ணபிள்ளை தெளிவுபடுத்துகின்ற பொழுது எங்களை நாங்கள் புடம்பாட்டு பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. இன்னும் நாங்கள் எந்த துறையில் வளர வேண்டும், எந்த துறையில் நாங்கள் பின்னடைந்தவர்களாக இருக்கின்றோம், சில உளவியல் ஆலோசனையில் நாங்கள் சில சங்கடங்களை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன, சில வெற்றிகளை நாங்கள் அனுபவித்து சந்தோஷப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கே கை நீட்டி நீ செய்த பிழை என்று டாக்டர் விமலா கிருஷ்ணபிள்ளை கூறுவது போன்ற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஒரு அச்சம் என்னுள்ளே பட்டது. இது எனக்கு மிக சந்தோஷமான ஒரு நிலையை எனக்கு உருவாக்கியது. நான் இன்னும் படிக்க வேண்டும், இன்னும் வளர வேண்டும், இன்னும் அனுபவங்களை பெற வேண்டும் என்ற சிந்தனையையும்
என்னிடம் உருவாக்கி சென்றது என்பதை நான் சந்தோஷத்துடன் அறிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக தளர்வு பயிற்சிகளை தெளிவுபடுத்துகின்றார். தளர்வு பயிற்சி எந்த வயதுடையவர்கள் செய்ய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதனை செய்ய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் செய்தால் அவர்களுக்கு வெற்றியான ஒரு தளர்வு பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியும், எத்தனை நிமிடங்கள் செய்ய வேண்டும், எந்த வயதெல்லைக்கு உட்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் ஆசிரியர் அழகாக இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டுகின்றார். பல விடயங்களை ஆலோசனை வழிகாட்டலின் மூலம், மாதிரி படங்கள் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். எல்லா விடயங்களுக்கும் இந்த ஆசிரியர் மாதிரி வரைபடங்களை பார்ப்பதை, கீறி இருப்பதை, வரைந்திருப்பதை, தெளிவுபடுத்தியிருப்பதை எங்களால் காண முடிகின்றது. 10 பக்கம் உள்ள ஒரு விடயத்தை வாசித்து விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக ஒரு பக்கத்தில் வரைவு படம் மூலம் அவ்வளவையும் தெளிவுபடுத்தியிருப்பது ஒரு சந்தோஷமான விஷயமாகும். அவசரமாக இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு இலகுவான முறைதான் அந்த வரைபடத்தை அவர் அழகான முறையில எடுத்து காட்டி இருப்பது. அடுத்தது இவர் காட்டியிருக்கின்ற உசாத்துணை நூல்கள் மிகவும் பிரபல்யமான வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட பல புத்தகங்களை, சுமார் 50 புத்தகங்களுக்கு மேலால் இவர் இந்த புத்தகத்துக்கு உசாத்துணை நூலாக எடுத்திருப்பது எங்களுக்கும் அந்த புத்தகத்தை தேடி வாசிக்க கூடியதாக இருக்கின்றது. அவர் உசாத்துணைக்காக காட்டியிருக்கின்ற புத்தகம், அது ஆண்டு அந்த ஆசிரியருடைய பெயருடன் தரப்பட்டிருப்பதால் அதனை தேடி எங்களுக்கும் வாசிக்க கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு அவர் ஒரு கவுன்சிலருக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த புத்தகங்கள் எல்லாம் பின்னால் அதன் பெயர், ஆண்டு, ஆசிரியர் அனைத்தையும் அவர் இணைத்துள்ளார். அடுத்தது சில கலை சொற்கள், கவுன்சிலர் ஒரு கிளைண்டிடம் பாவிக்கின்ற கலை சொற்கள், சில புத்தகங்களில் சில ஆங்கில சொற்களில் பொருள் விளங்காமல் நாங்கள் சில நேரம் டிக்ஷனரியை பல மாதங்களாக புரட்டி தேடிய சில வசனங்களையும் கூட இந்த புத்தகத்தில் ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கலை சொற்கள், அந்த கவுன்சிலர் கிளைண்ட் அல்லது கவுன்சிலிங்ல சைக்காலஜில வரக்கூடிய அந்த ஆங்கில சொற்களின் கலை சொற்களை சரியான தமிழ் வடிவத்தை இவர் அழகாக எடுத்து காட்டியிருப்பது மிக சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. சில ஆய்வாளர்களின் ஆய்வுகளை இவர் இந்த இடத்தில் எடுத்து காட்டியிருக்கின்றார். சில படிப்பினைகளை எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு பல விடயங்களிலே அவர் அந்த கேஸ் ஹிஸ்டரியை சொல்லுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் வருகை தந்தது முதல் முடித்து வெற்றி அடையும் வரையான விடயங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். சுகமாகிய பிறகு அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு கிளைண்ட் தனது பிரச்சனையை தானே இனம் கண்டு அதிலிருந்து வெளிவந்தவுடன் அவர்கள் கூறுகின்ற சில சந்தோஷமான வார்த்தைகளை அவர் அந்த இடத்தில எடுத்து காட்டியிருக்கின்றார். பாடசாலையில் வழிகாட்டல் ஆலோசனை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், தனியார் சார்ந்ததாக, கல்வி சார்ந்ததாக, தொழில் சார்ந்ததாக, உடல் நலம் சார்ந்ததாக, சமூகம் சார்ந்ததாக இது எவ்வாறு மாற வேண்டும் என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார். கல்விசார் வழிகாட்டலின் நோக்கங்களை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இதை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாணவனுக்குரிய அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு சரியான கவுன்சிலராக இருந்து வழிநடத்துகின்ற ஒருவருக்கு இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதமாகவும், கவுன்சிலராக செயற்படுகின்ற எங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு முன்னோடியாகவும், எங்களுடைய அனுபவத்தை இன்னும் மெருகூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை மிக சந்தோஷமாக சொல்லிக் கொள்வதில் நான் சந்தோஷம் அடைந்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you so much, ma'am. ரொம்ப இன்சைட்ஃபுல்லா அண்ட் மீனிங்ஃபுல்லான பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் இந்த புக் மூலமா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ஸை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியாம இருக்கலாம், சம்டைம்ஸ் ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் ரைட் டைரக்ஷன் சூஸ் பண்ண கிளாரிட்டி தேவைப்படும். அந்த சிச்சுவேஷன்ல ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல் கவுன்சிலிங் நம்ம பெட்டர் டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும்னு மேம் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகெயின் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, சம்டைம்ஸ் த ரைட் கைடன்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் see a path that we could not see alone. அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி,
ஆனா ஒருத்தவங்கள ஜென்யூன்லி லிசன் பண்ணி அவங்களோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரைட் டைரக்ஷன்ல கைட் பண்றது தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் கைடன்ஸ்னா சம்ஒன்ஸ் டெசிஷனை நம்ம எடுத்துட்டு கொடுக்கறது இல்ல. இன்சர்ட் அவர்களுக்கு கிளாரிட்டி டெவலப் பண்ண ஹெல்ப் பண்றது தான் மீனிங்ஃபுல் கைடன்ஸ். எஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபீட்பேக் செஷனுக்கு போலாம். இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒன் தாட் ஆர் ஒன் லெசன் என்ன? chat பாக்ஸ்ல சென்டென்ஸ்ல சொல்லலாம் ஆர் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். எஸ், உங்களுடைய டேக்அவேயை நீங்க chat பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். பிளஸ் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ஃபீட்பேக் தான் நம்மளுடைய இந்த சீரீஸ்ல வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒன். ஸோ kindly raise your hands. Yeah? Anyone? Okay. ஓகே மேம், கன்க்ளூட் பண்ணிக்கலாமா மேம்? நீங்க ஷேர் ஓகே. பண்றீங்களா? ஓகே. தேங்க் யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் வேல்யூபிள் ரெஸ்பான்சஸ். டே 52ஐயும் சூப்பர் 70 ஜேர்னில சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 52 days completed, 18 more inspiring dates to go. இன்னைக்கு நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒன் தாட்: the right guidance doesn't control your journey, it helps you find your direction. நம்ம ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகுது. 70 days, 70 participants, 70 inspiring books, இன்னும் 18 wonderful learning experience நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சேம் கன்சிஸ்டன்சியோட சேம் லேர்னிங் ஸ்பிரிட்டோட டே 70 வரைக்கும் டுகெதரா கண்டினியூ பண்ணலாம். See you all in day 53. Keep reading, keep learning, keep reflecting and keep growing. Thank you. Good night. Good night.